உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you sister. God bless you நேயர்களே. ஆமென். ஆமென். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம் பாஸ்டர். நன்றி. God bless ஆமென். you. ஆமென். God bless you sister. ஆமென். ஆமென். நாங்க மனசுல நம்பதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதுதான் நலம் என்று கூறி பாஸ்டர்களை ஆசீர்வதித்து நாங்கள் இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக இன்னும் அதிகமாக இருக்கணும். கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். அப்படியால் நாங்கள் அவருக்குள்ள இன்னும் அதிகமாக அவருக்குரியவர்களை சிந்தித்து கொண்டு அவரை நோக்கி பார்க்கக்கூடியதாக கர்த்தரங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேணும். கர்த்தரங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. மறுபடியாக நாங்கள் இப்பொழுது ஆமென். நன்றி பாஸ்டர். God bless you. மறுபடியாக நாங்கள் இப்பொழுது பாஸ்டர் மார்ட்டின் அவர்களை அன்போடு ஒரு மனதோடு வரவழைப்புமாக பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். அது அதிக நாளுக்கு பிறகு உங்களுடைய குரலை கேட்க மகிழ்ச்சியா இருக்கிறது. கர்த்தருக்கு சோத்திரம். அருமையான நாங்கள் ஜெபித்தோம் போக்கிலும் வரத்திலும் கர்த்தரும் கூட இருந்து உங்களோட வெக்கேஷன்ல இருந்து கர்த்தர் பாதுகாத்து கொண்டு எங்கள் மத்தியில் நிறுத்தியிருக்கிறபடியினால் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். வாருங்க பாஸ்டர், உங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. God bless you. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் நாம் சங்கமம் வானொலி மூலியமாய் உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி நான் அடைகிறேன். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து சொல்வோம். அன்பின் இரக்கம் உருக்கம் உள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, கர்த்தாவே உங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் அன்பாகவே இருக்கிறான் எழுதுகிறபடி ஆண்டவரே, அன்பின் தேவன் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியுமா தேவனுடைய அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறபடி ஆண்டவரே, அந்த அன்பை காண உதவி செய்வீராக. என்னுடைய ஆவியின் மனக்கண்களை திறந்துள்ளோம். பரிசுத்தவான்களோட கூட உங்களுடைய அன்பின் நீளமாக நம் உயரத்தை கர்த்தாவே நாங்கள் பார்க்க உதவி செய்கிறாக. நீங்கள் அன்பின் தேவன் என்பதை எங்கள் மனதில் வைத்து நாங்கள் ஜெபித்து ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரே. இரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் கடந்த பல வாரங்களாக ஜெபத்தை மையப்படுத்தி பல காரியங்களை பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். ஜெபம்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. ஜெபத்தினாலே நம் தேவனை தொடர்பு கொள்கிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் நம்மளோட கூட தொடர்பு படுத்துகிறார். அவருடைய திட்டங்களை நம்மளோட பேசுகிறார். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் ஏறெடுக்கிறோம். நம்முடைய துதிகளை அவரிடத்தில் ஏறெடுக்கிறோம். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். சபைக்காக, இந்த தேசத்துக்காக, அதற்காக ஜெபம் பண்ணுகிறோம். தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் பதில் கொடுக்கிறதுக்கு அவர் உண்மையா இருக்கிறார் பாருங்க. சரியான ஜெபம் கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கப்படும் பொழுது அது ஒரு ஒரு வழக்கறிஞருடைய வாதம் மாதிரி பாருங்க. அது ஒரு நீதிபதியாகிய அந்த ஆண்டவர் பாருங்க அந்த வாதத்தை கவனமாக கேட்கிறார். கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க. அப்போ நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிற காரியம் தேவ சுத்தமாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிற அந்த மெத்தட் ஆஃப் பிரேயர் சரியாக இருக்க வேண்டும் பாருங்க. அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணதா இருக்கிறார் வாசிக்கிறோம் பாருங்க. ஆரம்ப காலங்கள்ல நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ஒரு முறை இல்லாமல் ஜெபித்திருப்போம். நம்முடைய மனக்குமுறல்களை ஜெபித்திருப்போம். அவை எல்லாமே கர்த்தர் கேட்டிருக்கிறாரு. ஆனா அதே பிரேயரை நாம் ஆவிக்குரிய காரியங்கள்ல கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வளர வளர அதே ஜெபத்தையே நம்ம அப்படியே நம்ம ஏறெடுக்க முடியாது பாருங்க. சில பேர்லாம் சண்டே கிளாஸ்ல கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இன்ன வரைக்கும் அப்படியே மனப்படமா கடன்னு ஜெபம் பண்ணுவாங்க. தேவ சமூகத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுங்கன்னா அவங்க ஆதியில என்ன ஜெபம் பண்ணுவாங்களோ அந்த காரியத்துல ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஜெபிக்கிற காரியத்திலே ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணி அதுல பதில் பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்க உங்களுக்கு ஜெபிக்க என்ன அதிக ஆசை வந்துடும் பாருங்க. ஜெபிக்க ஆசை மட்டும் கிடையாது, பதில் பெற்றுகிற காரியங்கள், அதாவது அந்த பதிலை நீங்கள் அந்த ருசி பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுடைய ஜெபம் இன்னும் மாற்றம் உண்டாகும். உங்களோட ஜெபம் இன்னும் அதிகமாக வல்லமை உள்ளதா மாறிடும் பாருங்க. அதனால ஜெபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. நாம் அந்த ஜெபத்தை மையப்படுத்தி பல சத்தியங்களை, ஜெபத்தை மட்டும் பேசாமல் ஜெபத்தை சுற்றியுள்ள இருக்கிற காரியங்கள், பரிசுத்தவான்கள் ஒரு அட்வைஸா கொடுத்த காரியங்கள், தேவன் சொல்லிய காரியங்கள், இவை எல்லாவற்றையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் மூலப்பொருளா அந்த கருப்பொருளா நம்ம என்ன எடுத்துருக்கிறோம் அப்படின்னா ஜெபத்தை நம்ம எடுத்துருக்கிறோம். அதனால வெறும் ஜெபத்தை மட்டும் நான் இங்கே போதிக்கவில்லை, ஜெபத்தை சுற்றி உள்ள பல சத்தியங்களை போதிக்கிறோம். தனித்தனியாக போதிக்காமல் அது ஜெபத்தோடு தொடர்பு படுத்தி அதை போதிக்கும் பொழுது இன்னும் நம்ம அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் பாருங்க. இன்னும் ஜெபிக்க நம்மளை தூண்டும். இன்னும் ஜெபிக்க ஒரு ஆசையா இருக்கும். இன்னும் ஜெபத்தை ஜெபிக்கும் போது அநேக வார்த்தைகள், அநேக ஒரு இது நமக்கு கிடைக்கும் பாருங்க. அப்ப
ஜெபிக்கிற காரியங்கள் வந்து இன்னும் அதிகமாக நமக்கு வந்து பிரியமுள்ள காரியமா இருக்கும். ஒரு மனசு ஜெபிக்கிறதுங்கிறது ஏதோ கட்டாயத்தினால போய் தேவ சமூகத்துல போய் உட்காராம நமக்குள்ளே ஒரு தாகம் உண்டாகுமா. தாகம் உண்டாக உண்டாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஜெபிக்கிற காரியங்களை வந்து இன்னும் தேவனை இப்ப எப்படி பிரியப்படுத்தலாம், இன்னும் தேவ சமூகத்தில் எப்படி தேவனுடைய வசனத்தை தெரிந்து கொள்ளலாம், தேவனை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்ற காரியங்கள் வந்து நமக்குள்ள அதிகமாய் வந்து உண்டாகும் பாருங்க. அப்ப நாம் வந்து ஜெபிக்க, ஏன்னா வந்து ஜெபம் பண்ணும் பொழுது நம்மளும் தேவன் மட்டும்தான் இருப்போம். ஒருவேளை சபையில கூடி ஜெபம் பண்ணலாம், சகோதரர்களாக கூடி ஜெபம் பண்ணலாம், தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணும் பொழுது வந்து ஆகும். அப்ப தேவன் வந்து அந்த தப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ இதை தப்பு பண்ணிட்ட அந்த மாதிரிலாம் நோட் பண்ணிட்டு இருக்க தேவன் கிடையாது பாருங்க. நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால அப்படியே ஏற்றுக்கொள்றதுனால வந்து நாம் அப்படியே ஆதியிலே கொண்டிருந்த அந்த அதே ஜெபத்தை பண்ண முடியாது. ஜெபத்திலே மாற்றம் வேண்டும். அதனால வேதத்துல வந்து பல ஜெபங்களை வந்து எடுக்கிறோம். ஜெபத்தை சத்தியத்தை வந்து பார்த்து கொண்டு இருக்கும் பாருங்க. இன்னைக்கு நாம் என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம்னா, இன்னைக்கு ஒரு பிரேயர் எடுக்கல, ஒரு ரிக்வஸ்ட் வந்து எடுத்து நான் வந்து பார்க்க போயிடும். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2வது நிருபத்துல 5வது வசனம் 6வது வசனத்துல வாசிக்கும் பாருங்க. இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உனக்கு ஒரு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் தமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அவருடைய கற்பனைப்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே அப்படிங்கிறாரு. இங்க அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து ஒரு சபையிலே வந்து அம்மாள் அப்படின்ற ஒரு சகோதரி, அம்மாள்னா ஒரு லேடி, அதுதான் அம்மான்னு சொல்லி பொதுவாக நம்ம அம்மான்னு சொல்லி கூப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அம்மாள் அப்படின்றாங்க. அம்மாள்ன்றது இந்த இடத்துல நேம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு பெண்ணை குறித்து வந்து சொல்லுகிறார். பெண்ணையும் அவருடைய குழந்தைகளையும் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்படி சொல்லும் பொழுது அவரை பாராட்டி சொல்லும்போது சொல்றாரு, நீங்க வந்து அன்பை கை கொள்ள வேண்டும், நாம் ஒருவர் அன்பை கொள்ளணும். அன்பை கை கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறோம்ன்றாரு. அப்ப அந்த இடத்துல பேசிட்டே இருக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஆதி முதல் நமக்கு உண்டா இருக்கிற கற்பனையா இருக்கிறதுன்றாரு. அது வந்து அன்புங்கிறது வந்து இன்னைக்கு வரல, அது வந்து எப்படி இருக்குன்னா ஆதி முதலே வந்து இந்த அன்பானது வந்துட்டு இருக்குது. அந்த அன்பை வந்து நம்ம கை கொள்றோம்னா தேவனுடைய கற்பனைகளை வந்து நம்ம கை கொள்கிறோம் அப்படின்றோம். இன்றைக்கு நமக்கு வந்து கிறிஸ்தவத்துல மட்டும் கிடையாது, எனக்கும் இன்னும் சில காரியங்கள் வந்து போதிக்கப்பட்டிருந்தாங்க. நான் ஆரம்பத்துல போற சபையில ரட்சிக்கப்பட்ட புதுசுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருந்துச்சு. என்ன டவுட்னா, வேதத்தை 2ஆ பிரிச்சோம்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்றோம். இந்த பழைய ஏற்பாட்டு தேவன் வந்து பிதாவாகிய தேவன் தான் வந்து அதுல அதிகமான பங்கு இருக்கும் பாருங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்டல் காட் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு பாவத்தையும் வந்து உடனே தண்டிக்கிற தேவன். அவர் பல காரியங்களை வந்து தண்டிச்சிருக்கிறாரு. ஆனா அதே தேவன் வந்து புதிய ஏற்பாட்டில் இயேசுவாய் வரும் பொழுது அவர் என்ன பண்றாரு, அன்பின் சொரூபமாக வந்துட்டாரு, ரொம்ப அன்பான தேவனாக வந்துட்டாரு. அப்ப அவருக்குள்ள ஒரு மாற்றங்கள் உண்டாயிருக்கு அப்படின்ற மாதிரிதான் வந்து எங்களுக்குள்ள வந்து போதிக்கப்பட்டிருக்கு. அதனால புதிய ஏற்பாட்டில் வளர்ந்துருக்க நம்ம வந்து ஒரு ஆஸ்வதிக்கப்பட்டவர்ன்றாங்க. ஆனா அது வேதம் அப்படி கரெக்டா சொல்ல பாருங்க. இதற்கு சொல்லிருக்கிறது ஆதி முதல் கொண்டிருக்கிற அன்பு. ஆதியில வந்து தேவன் எப்படி ஆதாம்கிட்ட அன்பா இருந்தாரோ அதேதான், அந்த தோட்டத்துல எப்படி அவரோட அன்பா இருந்து அவரோட உலாவி அவரோட அது ஐக்கியமா இருந்தாரோ அந்த அன்பின் தேவன் தான் தொடர்ந்து அவருடைய குணம் என்றுமே மாறாமல் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாம வந்து அவர் என்ன பண்றாரு, புதிய ஏற்பாட்டிலையும் அப்படித்தான் இருக்கிறார், இன்னைக்கு இருக்கிற நாம இருக்கிற காலத்துல அப்படித்தான் இருக்காரு, எதிர்காலத்துல அப்படித்தான் இருக்காரு. கர்த்தராலதான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அப்ப அன்பினுடைய குணம் வந்து அவர்கிட்ட ஒரு துளி கூட மாறாது பாருங்க. அதான் புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நல்லவருங்கிறத வந்து முதல் தெரிந்து கொள்ளும் பாருங்க. நமக்குள்ள தேவனை குறிச்ச ஒரு தப்பான ஒரு படத்தை வச்சுக்கிட்டு நாம் தேவனை வந்து ஒரு ஆராதிச்சோம், ஒரு சபைக்கு போனோம், அல்லது வந்து ஜெபத்துல உட்காந்துருந்தோம்னா ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கு பாருங்க. நம்ம ஜெபம் பண்ற வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கு, நாம் தேவனை குறிச்ச நினைக்கிற அந்த அந்த படம், அந்த ஒரு பிக்சர், அவரை குறிச்ச ஒரு எண்ணங்கள் வந்து வேற மாதிரி இருக்கு. அப்ப எண்ணமும் வார்த்தையும் இவையெல்லாம் வேற வேறமா இருக்கும் பொழுது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து சரியாக பொருந்தது. அந்த ஜெபத்துக்கு வந்து தேவன் பதில் கொடுக்க மாட்டேன்றாரு. அப்ப இன்னைக்கு என்னுடைய அப்பா வந்து இருக்காரு, என்னுடைய அப்பா வந்து குறைவுள்ளவர் தான், என்னோட சொந்த மாம்சரீகம் அப்பா. ஆனா அவரை குறிச்சு யாராவது ஒருத்தர் தப்பா என்கிட்ட பேசினாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா எனக்கும் எங்க அப்பாவுக்கு வரலாம் 1000 பிரச்சனை இல்லை, எங்க அப்பாவை பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், மாம்சரீக தகப்பனை வந்து விட்டு கொடுக்க மாட்டோம், ஆனா பரலோக தேவனை விட்டு கொடுத்துறோம். அவரை குறிச்ச ஒரு தப்பான ஒரு பிக்சரை வந்து இன்னைக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சில சபையிலே வந்து சரியாம என்ன பண்றாங்கன்னா அவரை குறிச்ச ஒரு தப்பாவே வந்து போதிக்கிறாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டில் தேவன் அப்படி கிடையாதுங்க. பழைய ஏற்பாட்டுல வந்து தேவன் நல்லவரா இருக்கிறனாலதான் வந்து என்ன பண்றாரு, ஆதாம் வந்து அவர் கொல்லல, அவர் வந்து விரட்டிதான் விட்டாரு. அவர் பாவத்தை வெறுக்கிறாரு, பாவியை வந்து நேசிக்கிறாரு. அதனாலதான் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு வந்து
அந்த பெந்தகோஸ்தே நாளில் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அந்த ஆசாரிப்பு கூட்டங்கள்லாம் வந்து ஒரு காளையாவது ஒரு எருதாவது ஒரு ஆட்டு கடாவது ஒரு புறா குஞ்சாவது அடிக்க சொல்றாரு. ஏன்னா ஜனங்கள் விடுதலையாகப்பட வேண்டும். அந்த பாவமானது அந்த ஆட்டின் மேல் வைக்கப்படுகிறது, அந்த தலையின் மேல் சுமத்தப்படுகிறது, அது போக்காடாக விடப்படுகிறது, அந்த ஆட்டுக்கு கொல்லப்படுகிறது. ஜனங்களை வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, நேசிக்கிறாரு. ஜனங்கள் செத்து போயிடக்கூடாது, அவர்கள் வாழணும், பாவத்தோட வாழக்கூடாது. தேவ சமூகத்துல வந்து பாவத்துல போய் நிக்க முடியாது பாருங்க. அதனால தேவன் வந்து அவர் ரினியூவல் பண்ணிட்டே இருக்கிறார். அதுக்கு ஒரு பர்மனண்டான சொல்யூஷன் வேணும் தான் தானே என்ன பண்றாரு, இயேசுன்ற ரவியில அவருடைய ரத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சிந்தி நம்ம என்ன பண்றாரு, அவரு மீட்டுக் கொள்கிறார். அப்ப தேவன் வந்து நேற்றும் இன்றும் என்றும் என்ன பண்றாரு, மாறாதவராக இருக்கிறார். இப்ப அவரை குறித்து வந்து நம்ம வேதத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா தேவன் எப்படி அன்பா இருக்கிறார் பார்த்ததே 1 யோவான் 4:8 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 7ல வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒருவர் அன்பா இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டா இருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நல்லா பாருங்க, இங்க வந்து ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் நம்முடைய குவாலிஃபிகேஷன் படி நம்மளை அச்சிக்கப்படுறான். தேவன் என்ன பண்றாருன்னா, நம்ம ஏற்றுக்கொள்ள வைத்து நாம் ரட்சிக்கப்பட வைத்து அதை என்ன பண்றாரு, அவர் தகுதிப்படுத்துகிறாரு. அதான் சொல்றாரு, அன்பே இல்லாதவன் தேவனை அறியான் அப்படின்னா, அப்ப அன்பு உடைய வந்தா வந்து கர்த்தரை வந்து அறிந்து கொள்ள முடியும். அப்ப கர்த்தரை அறிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள வந்து என்ன பண்ணுது, அன்பானது உண்டாகிறதா சொல்றாரு. தேவன் வந்து அன்பாகவே இருக்கிறார். அவரு பாருங்க, எங்க எழுதப்பட்டிருக்கோம், புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் தேவன் அன்பா இருக்காருன்னா ஓரளவு நம்பலாம். ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன பண்றாங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அப்ப நம்ம ஒரு அன்பா இருக்கணும். அது மட்டும் கிடையாது, தேவன் நம்ம ரட்சிக்கப்படுற நோக்கமே நாம் தேவனிடத்துல நம்ம அன்பா இருக்க வேண்டும். அதனாலதான் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துக்கணும், உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் கர்த்தர் இடத்துல என்ன பண்ணணும், அன்பு கூற கடவுள்ன்றாரு. அப்ப தேவனிடத்தில் இந்த இடத்துல நீங்க நம்மளுக்கு சொல்லும் பொழுது அந்த அன்பை நம்ம என்னை கடைப்பிடிக்கிறோமோ அதுதான் தேவனுடைய கற்பனைகளே கடைப்பிடிக்கிறோம்னு அர்த்தம். அது மட்டும் கிடையாது, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் பிரதான கற்பனைனா சொல்றாரு, உன்னிடத்தில் அன்பா இருக்கு, பிற இடத்துல அன்பா இருப்பதாக. தேவனிடத்துல வந்து முழு ஆத்மாவோட முழு பலத்தோட அன்பா இருக்கணும்ன்றாரு. கடைசியில் என்ன சொல்றாரு, பழைய ஏற்பாட்டையே வந்து அவர் வந்து அந்த 10 கற்பனையிலே சுருக்கிறதே வந்து கரெக்டா 2 கற்பனையில அவர் வந்து முடிச்சிட்டாரு. இதுதான் வந்து இயேசுனுடைய நுகம் பாருங்க. இதைத்தான் வந்து சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது லகுவா இருக்கின்றாரு. ரொம்ப ஈஸி. ஏன்னா நாம் வந்து தேவனிடத்துல அன்பா இருக்கிறோம், அவர் அன்பின் தேவனை முறிதான் நம்ம அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் எப்படி நம்மை நேசிக்கிறாரு, நம்ம எவ்வளவு அன்பா இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம ரட்சிப்பினுடைய திட்டமே தெரியும். ஏன் வந்து இந்த உலகத்துக்கு பூமிக்கு வந்தாருங்கிறது வந்து தெரிந்து கொள்ளணும் என்றால், தேவன் எப்படி நம்மை நேசிக்கிறான்றது தெரிஞ்சாலே கர்த்தர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது தெரியும். பார்த்துக்கோங்க. நம்ம யோவான் 3:16 இப்படியாத்தான் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. யோவான் 3:16 நான் வாசிச்சிருக்கும் போதே தம்முடைய ஒரே பேரானை அவரு யோவான் 3:16 வாசிக்கும், தேவன் தம்முடைய ஒரே பேரானை குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் ஆக்கடிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய கோணத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை பாருங்க அனுப்பினாரு. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படும். இந்த இடத்துல பாருங்க, பிதாவாகிய தேவனை குறிச்ச ஒரு படம் இருக்கு பாருங்க. இயேசுவை வந்து இந்த பூமிக்கு அனுப்புற நோக்கம், அவர் வந்து பாருங்க மாட்டுக்கோட்டையில பறக்க வச்ச நோக்கம், அவரை வந்து கல்வாரி சிறுவலுக்கு அனுப்ப வச்ச நோக்கம், அவரை பார்த்தாலும் வரைக்கும் இறங்கின நோக்கம் என்ன, இந்த உலகத்தை வந்து அன்பு கூர்ந்தார். உலகத்துலன்னா அந்த மண்ணு கல்லாம் கிடையாது பாருங்க, நீங்களும் நானும் தான். அவரை தந்துடலாரு. எதற்காக, நம்ம நித்திய ஜீவனை பெறணும், நம்ம இந்த பாவத்திலேயே செத்துடக்கூடாது. நாம் எல்லாருமே யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவெல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் தேவன் வந்து இந்த அன்பின் தேவன். அவரோட நம்ம பார்க்கும்பொழுது கர்த்தர் எப்படி அன்பா இருக்கிறாருன்னு பார்க்கணும். அவர் ஒரு ஆக்கினை தீர்ப்பின் தேவன் அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, அவரை விசுவாசிக்கிறோன்னு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதுன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. அப்ப ஆக்கினைக்காக தீர்ப்பதற்காக வந்து ஒரு அனுப்பல பாருங்க. இயேசு கிறிஸ்து இங்க வர்றதுக்கு காரணமே வந்து நம்ம ஒரு காலத்துல நியாயத்திற்கு நிக்க போறோம். ஆனா அது வேற. ஆனா இன்றைக்கு உலகத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்படுற இயேசு கிறிஸ்து வந்து மறித்து உயிர்த்தெழுந்த காரணம் வந்து என்னன்னா, நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படக்கூடாது. முடிந்த அளவுக்கு எத்தனை பேரை வந்து கர்த்தரால் வந்து நம்ம ரட்சிக்கப்பட வைக்கணுமோ அத்தனை பேரையுமே அவரை வந்து மீட்டுக்கொள்ள வந்து கர்த்தர் விரும்புறாரு பாருங்க. அதுதான் தேவனுடைய பார்வையில வந்து விலையேற பெற்ற ஒரு காரியம். நாம அதைத்தான் பார்க்கணும். அப்ப அன்பின் தேவன் யார், நம்ம அந்த பிதாவாகிய தேவன் எப்படி நம்மளை நேசிக்கிறார்,
எப்படி அன்பா இருக்கிறாரு. அப்ப பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா பரிசுத்தவான்களையும் வந்து அவர் வந்து வெறுக்கல பாருங்க. அவர் பாவத்தை தான் வெறுத்தார். ஒரு இடத்துல கூட பாவியை வந்து வெறுக்கல. பாவத்தை அவங்க அவங்க பாவத்தை வந்து விடமாட்டேன்னு சொல்லும்போது தான் வந்து அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட்ல வருதே ஒழிய, பாவத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் மனம் திரும்பலே கொடுத்துறாரு. யோனா காரியங்களை நீங்க எடுத்து பார்த்துக்க, நினிவே ஜனங்கள் வந்து புறஜாதியர். அவர்களுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் கிடையாது, ஒரு யூத ஜனம் கிடையாது, ஒரு இஸ்ரவேல் ஜனம் கிடையாது, ஒரு அசீரியா நாடு பாருங்க. ஆனா அவர்களே வந்து என்ன பண்றாருன்னா அவரை மன்னிக்கணும்ன்றாரு. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களா இருக்கிறாங்க, அவங்களை நான் எப்படி அழிப்பேன்றாரு யோனாட்ட வந்து. அப்ப நான் சொல்றேன், உலகத்தார்கிட்ட மேலேயே கர்த்தர் இவ்வளவாய் அன்பா இருந்தாருன்னா ரட்சிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் எவ்வளவு அன்பா இருக்கிறார், அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கர்த்தரை குறிச்ச ஒரு படம் எந்த அளவுக்கு கிளியரா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவோம். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும் பார்த்துக்கோ. நம்மளை வந்து மற்ற ஒரு யாரும் ஏமாற்ற முடியாது. வேற உபதேசங்களோ அல்லது வேற காரியங்களோ வந்து சொல்லும் பொழுது அது வந்து நம்ம வந்து தேவனோட பொருத்தி பார்க்க வேண்டும், கர்த்தருடைய கேரக்டரோட பொருத்தி பார்க்க வேண்டும். அவர் சொல்லிற காரியம் கர்த்தர் கேரக்டர் கரெக்டா இருக்கா அப்படின்னு பொருத்தி பார்க்கும் பொழுது அது என்ன ஆகிப்போகுதுன்னா உங்களுக்கு வந்து சரியா பொருந்தலை அப்படின்னா அது தவறான உபதேசம். அப்ப தேவனை குறித்த முதல் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை குறித்து அறிந்து கொள்வதால் மட்டும்தான் நீங்க வந்து பண்ண முடியும். இப்போ என்ன என்னுடைய நண்பர்கள் எடுத்துட்டீங்கன்னா என்னை பத்தி என்னுடைய ப்ளஸ் தெரியும், என்னுடைய மைனஸ் தெரியும். உங்களுக்கு நான் செய்யாத தப்பை வந்து அவங்ககிட்ட போய் மார்ட்டின் எப்படியா பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய குணம் அவர் நல்லா தெரியும். இது இந்த காரியத்தை தான் அவர் செய்வாரு, இதை செய்ய மாட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக தலைகளாக நினைச்சாலும் நம்ப மாட்டாங்க. இப்போ என் நண்பர்களுக்கே என்னை பத்தி இவ்வளவு அதிகமாக தெரியும்னா அப்ப பிதாவாகிய தேவனுக்கு எப்படி தெரியும்? உங்களை பத்தியும் உங்களுடைய சூழ்நிலை பத்தியும் உங்களுடைய குணத்தை பத்தியும் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். நன்றாக அறிந்திருக்கிறது மட்டும்தான் கிடையாது, உங்களுக்கு வந்து இன்னும் மேன்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வேணும், இன்னும் மேன்மையான காரியங்கள் வேணும், நித்திய ஜீவனை கொடுக்கணும். அதற்காகத்தான் என்ன பண்றாரு, அவர் வந்து இயேசுவை தந்தர்ல உலகத்துல அன்புகிறார். அது மட்டும் கிடையாது, பிதாவாகிய தேவனுக்கு அன்பா இருந்தாலும் பார்த்தோம். எப்படி உலகத்தை நம்மளை வந்து இயேசுவை தந்தர் நம்மளை அவர் வந்து எவ்வளவு நேசிக்கிற காரியங்களை பார்த்தோம். அது மட்டும் பரிசுத்த ஆவியானவர் வச்சு என்ன பண்றாரு, புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் யுகம்ன்றோம். யோவான் வந்து 5:5 வாசிக்கிறேன் பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கமே வந்து அன்பே இல்லாம வளர்ந்த ஆட்கள், அன்புனா என்னன்னு தெரியாத ஆட்கள், மனித அன்போடு ருசி பார்க்காத ஆட்கள் தேவனுடைய அன்பை வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணாருன்னா ஊற்றாரு, இருதயத்துல ஊற்றாரு. யார் மூலியமானா பரிசுத்த ஆவியானவர் மூலியமா ஊற்றாரு பாருங்க. அப்ப ஆதி முதல் தேவன் எப்படி அன்பா இருக்கிறாரோ, இயேசுவை தந்தி உலகத்துல எவ்வளவாய் தேவன் அன்பா இருக்கிறாரோ அது மட்டும் கிடையாது, தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறது. இந்த இருதயத்தை வந்து இப்போ அன்றைக்கு வந்து பரிசுத்த ஆவியான உள்ள வாசம் இடமா இருக்கும் பொழுது இது அன்பின் இடமா இருக்கிறது பாருங்க. அதனாலதான் வந்து நம்ம பிறரை நேசிக்கிறோம். கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் மற்ற மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசமே, மிகப்பெரிய வித்தியாசமே வந்து என்னன்னா அன்புதான், தேவனுடைய அன்புதான். நம்ம வந்து ஒரு ஜட்மெண்டல் ஸ்பிரிட்ல கிடையாது பாருங்க. நம்ம வந்து முடிந்தவரை எத்தனை பேர் ரசிக்கப்பட வேணுமோ அத்தனை பேர் ரசிக்கப்படணும்னு நினைக்கிற ஆட்கள் தான் நம்மளுடைய கிறிஸ்தவ ஆட்கள். பார்த்து நம்ம வந்து இவர்கள் நரகத்துக்கு போகணும் அவர் நரகத்துக்கு போகணும் விரும்புறது கிடையாது. எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, எந்த சமயத்தை பின்பற்றா இருந்தாலும் சரி, எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, என்ன ஒரு கலரா இருந்தாலும் சரிதான், அவர்கள் ரசிக்கப்பட வேண்டும், அதுதான் நோக்கம். அப்படி நினைக்கிற ஒரு விசுவாசி தான், அப்படி நினைக்கிற ஒரு ஊழியக்காரர் தான் நம்ம உண்மையிலுமே தேவனை நேசிக்க முடியும். அவர்கள் தான் வந்து தேவன் இடத்துல என்ன பண்ண முடியும், அதிகமாக அன்பு கூற முடியும். பார்த்துக்கலாம். அப்ப அப்படி அன்பு கூற ஆட்கள் தான் வந்து கர்த்தருக்கா எதையுமே செய்ய ஆட்களா இருப்பாங்க, கர்த்தருக்கா எந்த இடத்துலயும் ஊழியத்துக்கு போற ஆட்களா இருக்காங்க. ஏன்னா அன்பு இல்லாம வந்து நம்ம வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்தவே முடியாது. தேவ அன்பு இல்லைன்னா நம்ம வந்து ஊழியத்தையே பண்ண முடியாது. தேவ அன்பு இல்லைன்னா நம்ம சபைக்கு போன உடனே பக்கத்துல நம்ம இடத்துல யார் உட்காந்துருக்காங்க நமக்கு தெரியாது பாருங்க. சும்மா ஒரு ஃபெல்லோஷிப்புக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம ஒரு கையை கொடுத்துட்டு வருமே ஒழிய, ஒரு அன்பின் ஐக்கியம் உள்ள ஒரு சபை தான் வந்து அந்த ஒரு சபை தான் வந்து ஊழியத்தில் ஜெயிக்கிற சபையா இருக்கும். பார்த்துங்க, சும்மா போயிட்டு வந்து கையை கொடுத்துட்டு வந்துட்டோம்னா ஒரு கிளப்புக்கு போயிட்டு வர மாதிரியோ அல்லது வந்து ஒரு அந்த ஒரு இதுதான் நமக்கு இருக்கும் ஒழிய நம்ம வந்து சபைக்கு போயிட்டு வரன்ற எண்ணமே இருக்காது பாருங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம். அதனாலதான் அந்த சொல்றது தேவனுடைய ஆவியானவர் உள்ள கொடுக்கப்பட்டது நோக்கமே தேவனுடைய அன்பை நம்ம இருதயத்துல வந்து ஊட்டுகிற ஒரு காரியம் முடியும். அப்ப அன்பு இருந்துச்சுன்னா அன்பு என்னென்ன காரியங்களை செய்யும், அன்புக்கு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரோமர்ல 8வது அதிகாரத்துல பட்டிருக்குது. ரோமர் 8ல வாசிக்கணும். 8வது அதிகாரம் 36-39 வாசிக்கணும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பாருங்க,
உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றையும் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றிலும் ஜெயங்கொள்வராய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதராலும் அதிகாரங்களாலும் வல்லமையினாலும் நிகழ்காரியங்களாலும் வருங்காரியங்களாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டினாலும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, தேவனுடைய அன்பு ஒருத்தர் ஊற்றப்பட்ட ஒரு ஆள், தேவனுடைய அன்பை பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டால், தேவனுடைய அன்பை ருசி பெற்ற ஒரு ஆளை பாருங்க, எந்த சூழ்நிலையுமே ஒண்ணும் பண்ண முடியாது. இதான் தேவனுடைய அன்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த அன்புங்கிறது மனுஷனுடைய அந்த ஆவியில கலந்துருச்சு. தேவனுடைய ஆவியின் மூலமே கொடுக்கப்பட்ட அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம ரெடி டு ஃபேஸ் எனிதிங். எந்த சூழ்நிலை வரட்டும், அது லாபமா இருந்தாலும் சரிதான், நஷ்டமா இருந்தாலும் கிறிஸ்துவுக்காக நிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து பாருங்க. சொல்றாரு பாருங்க, அது நம்ம வந்து ஒருபோதும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாருன்றாரு. நம்மளை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்குள்ள ஒரு நிச்சயம் உண்டா இருக்கிறது. என்ன நிச்சயம்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி எல்லாவற்றிலும் முற்றிலும் ஜெயங்கொள்கிற ஆட்கள். முற்றிலும் ஜெயங்கொள்ளுங்கிறது வேற. ஆனா தேவ அன்பு இல்லை அப்படின்னா முற்றிலும் ஜெயங்கொள்ளவே முடியாது. நம்ம முற்றிலும் ஜெயங்கொள்கிறோம் அப்படின்றாங்க. நம்ம முற்றிலும் ஜெயங்கொள்றவங்க தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கணும்? தேவனுடைய அன்பு இருக்கணும். தேவ அன்பு இருந்தா தான், நம்ம கர்த்தரை நேசிக்கிற அன்பு இருந்தா, தேவன் எவ்வளவாய் நம்மளை நேசிக்கிறாரு, நாம் எப்படி கர்த்தரை நேசிக்கிறோம் அப்படின்ற ஒரு காரியங்கள் இருந்தா தான் இவங்க எல்லாவற்றையும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிதான், தூக்கி ஜெயிலில் போட்டாலும் சரிதான். பவுலை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, பேதுருவை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, வந்து இயேசுவை விட்டுட்டு போனாங்களா? இல்லை. எந்த சூழ்நிலையும் சரிதான், தான் இயேசுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய என்ன பண்றாங்க, அவங்க வந்து ரெடியா இருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையுமே வந்து அவர்கள் இயேசுவை விட்டு கொடுக்க தயாரா இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க, அவர் வந்து பாருங்க, பேதுரு வந்து இயேசுவை விட்டுட்டு ஓடுறாரு. இயேசுவை விட்டுட்டு ஓடுறாரு, இயேசுவை மறுதளித்தார். ஆனா இயேசுவை அன்பை அவர் ருசிக்கிறார் பாருங்க. இயேசு அன்பை ருசித்ததுக்கு அப்புறம் தான் அவர் நல்லா தெரிஞ்சது. அவருக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாயிடுச்சு. ஏற்கனவே பார்த்துட்டு வரோம் பேதுருவை குறித்து பார்க்கும் பொழுது பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாயிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நீங்க தலையில சிலுவையில் இறங்கி எனக்கு ஒன்றும் ஆயிர போறதே கிடையாது, தேவனை மறுதளிக்க போறதே கிடையாது. ஏன்னா இயேசுவின் அன்பை முழுதாக ருசி பார்த்துட்டேன். அவர் என்னார் என்பதை நான் பார்த்துட்டேன். என்னோட ஆவியில் அவர் எப்பேற்பட்ட தேவன் அப்படிங்கிறத பார்த்துட்டேன். எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், தேவனுடைய ரட்சிப்பு, எதற்காக என்ன நேசிச்சார், எதற்காக என்ன தெரிந்து கொண்டார், எதற்காக வந்து என்னை வந்து அவர் வந்து இருக்க தெரிஞ்சு போச்சு. அதனால எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, உயர்வானாலும் தாழ்வானாலும் அதை என்ன பண்றாரு, கர்த்தர் அன்பை விட்டு என்ன பிரிக்கவே முடியாது. அதுதான் சொல்ற, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது தேவனுடைய அன்பிலே கட்டப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். இப்படி அன்பிலே கட்டப்பட்ட வாழ்க்கை தான் எதையும் ஃபேஸ் பண்ண தைரியம் இருக்கும் பாருங்க. அதனாலதான் பாருங்க, நிறைய பின்மாற்று ஆட்கள் எல்லாம் பாருங்க வருவாங்க, பாத்தீங்கன்னா அது பயங்கரமா பிரகாசிக்கிறமா இருப்பாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது ஓடிடுவாங்க. ஆனா இது அவங்க அப்படி கிடையாது. பிரச்சனை வரும்போது ஓடுறது வந்து விசுவாசி கிடையாது பாருங்க. பிரச்சனை விட்டு ஓடுறவங்களை வந்து அதனாலதான் அவங்க பின்மாற்றக்காரர்கள் சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி ஓடக்கூடாது பாருங்க. நீங்க உண்மையாலுமே தேவனுடைய அன்பை வந்து ருசி பார்த்துட்டு, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி கிறிஸ்துவுக்காக நின்று பிடிக்கணுன்ற ஒரு இது வந்துட்டு பாருங்க. வாழ்றது ஒரு வாழ்க்கை, அது கிறிஸ்துவுக்காக வாழணும். ஏன்னா தேவனுடைய அன்பை நான் ருசி பார்த்துட்டேன், கர்த்தர் எப்பேற்பட்டங்கிறத நான் பார்த்துட்டேன். அவர் வந்து இந்த மாதிரி சூழ்நிலாம் வந்து என்னை கைவிடப்பட கிடையாது. இவ எல்லாவற்றிலும் என்ன பண்றாரு, முற்றிலும் ஜெயங்கொள்கிறா மாற்றம், இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு பிராணியை வந்து எனக்கு கொடுக்காரு. நான் சொல்றேன், என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் நான் ஃபேஸ் பண்ணுகிற எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரிதான், அது தொழிலாகட்டும் அல்லது வந்து ஒரு ஊழியமாகட்டும் அல்லது ஒரு தனிப்பட்ட முறையில் ஆகட்டும், நான் ஃபேஸ் பண்ற காரியங்கள், எனக்கு முன்னே இருக்கிற தேவைகள் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அவருடைய ஆற்றல் மிகப்பெரியது, அவருடைய தயாபரம் மிகப்பெரியது, அவருடைய ஐஸ்வர்யம் மிகப்பெரியது. அது என்னுடைய தேவை எல்லாத்தையும் சந்திக்கும். நான் அவருடைய ஆற்றல் வந்து எனக்கு இன்னும் அதிகமாக இந்த பிரச்சனையை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கும் பாருங்க. அதான் சொல்றாரு, எல்லாவற்றிலையும் பவுல் சொல்றாரு, எப்பேற்பட்ட பிரச்சனை என்ன கொண்டு வரட்டும், ஏன் பலம் கிடையாது, என்னுடைய திராணி கிடையாது, என்னுடைய டேலண்ட்டும் கிடையாது, கர்த்தருடைய பலம். அவருடைய பலம் இருக்கும் பொழுது அவருடைய அன்பு நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை ஜெயிக்க வைக்கிறார், முற்றிலும் ஜெயிக்க வைக்கிறார். ஏன்னா அவர் வந்து சிறுவையில பிசாசை ஜெயிச்சிருக்கிறாரு. பிசாசுடைய பலன் ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய அன்பை ருசி பார்த்த ஒரு மனிதன் நான் பாருங்க. அதனால தேவன் வந்து என்னை முற்றிலும் ஜெயிக்க வைக்கிற ஒரு ஆளா இருக்கிறாரு. அதனால வந்து எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. நான் வந்து ஜெயிக்கிற ஒரு மனிதனாக இருப்பேன்றது பாருங்க. அது மட்டும் கிடையாது, ரோமர் 13:8-10 பாருங்க. ஒரு ரோமர் 13:8 வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவர் அன்பு கூற வேண்டும், கடனை இல்லாமல் வேறொருவருக்கும் கடன் படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்புறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் பாருங்க. அந்த கற்பனையில குறித்து பேசுறாரு.
நமக்குள்ள ஒரே ஒரு கடன் தான் இருக்குன்னா ஒருவர் என்ன பண்ணணும்னா அன்பா இருக்கணும். சமூகம் அப்பதான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா தேவ சமூகத்துல வந்து ஒண்ணா இருக்க முடியும். நம்ம மற்ற சகோதரரை நேசிக்க முடியும். அது ஒரு கடன் மாதிரி. கடன் பண்ண கடமை திரும்பி செலுத்துற மாதிரி அது உண்மையே கிடையாது. அன்பு நம்ம மட்டுமே காமிப்போம், அவங்க மட்டுமே நமக்கு காண்போம்லாம் கிடையாது. ஒரு ஐக்கியங்கிறது வந்து டூ வே மாதிரி. 2 பேருமே காமிக்கணும். ஒருத்தர் காண்பிக்கணும். ஒருத்தர் பலவீனங்களை உதவி செய்ய வேண்டும். ஒருத்தர் ஆவிக்குரிய உயிரை தூக்கி விட வேண்டும். அதற்காகத்தான் பாருங்க, இன்னைக்கு நம்ம ரேடியோல பேசிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம வந்து எனக்குள்ள ஒரு அன்பை வந்து வெளியில காண்பிக்கிறேன் நான். கத்தரை குறிச்ச நோக்கி பாருங்க, தேவன் உயர்த்தி பிடிக்கணும். கத்தரை பாருங்க, கத்தர் எப்பேற்பட்டவங்கிறத பாருங்க. தேவன் எப்படி அன்பா இருக்காரு பாருங்க. கத்தர் உங்களை எவ்வளவா நேசிக்கிறாரு பாருங்க. உங்களுடைய எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அவங்களை தூக்கி விடுறதுக்கு என்ன பண்றாரு? தேவன் ரெடியா இருக்கிறாரு. உங்களை முற்றிலும் ஜெயங்குள்ளவர்களா மாற்றுறாரு. அது தேவனுடைய அன்புனாலதான் வந்து கத்தர் செய்ய முடியும். அந்த தேவ அன்பை ருசித்துக் கொள்ளுங்கள். கத்தர் நல்லவருங்கிறத பாருங்க. கர்த்தர் நல்லவங்கிறத பார்த்துட்டீங்க, தேவன் அன்பான தேவன் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள வந்து தேவ சமூகத்துல ஒரு உட்கார்றதுக்கு வந்து ஒரு தடைகள் வராது. பார்த்துக்கணும், ஒரு குற்ற மனசாட்சி வராது. கர்த்தர் நல்ல தேவன். அவர் வந்து எப்பவுமே மன்னிக்க தயப்படுத்திருக்கிறார். தேவ சமூகத்துல தைரியமா போய் நிற்போம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் பாருங்க. அப்ப ஜெபத்துல வந்து நிக்கணும்னா தேவன் நல்லவன்ற ஒரு எண்ணங்கள் முக்கியம், தேவன் அன்பானவர்கிற ஒரு எண்ணங்கள் முக்கியம். அப்படி இருந்தா தான் தேவ சமூகத்துல போய் உட்கார்றது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படின்னா நமக்குள்ள வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸ், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இதெல்லாமே வந்து நம்மளுக்குள்ள வந்து என்ன பண்றதுன்னா அது ஜெபத்துக்கு போக விடாமல், தேவனுடைய அன்புல ஐக்கியப்படாமல் நம்ம என்ன பண்றோம், தடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. நீங்க 1 கொரிந்தியர்ல நீங்க வாசிச்சீங்கன்னா இவ்வளவு போட்டு பாருங்க. 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர்ல 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2வது அதிகாரத்துல 9 to 10 நான் வாசிக்கிறேன் பாருங்க. எழுதிருக்கிறபடி தேவன் நம்மில் அன்புகிறவர்களுக்கு, பார்த்துக்கணும், தம்மில் அன்புகிறவர்களுக்கு, தேவன் தம்மில் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணுகிறவனை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவருடைய மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் ஆவியினாலே வெளிப்படுத்தின. பாருங்க, ஒரு மிகப்பெரிய தேவன் நமக்கு சில காரியங்களை ஆயத்தப்படுத்திருக்கிறார். அது வந்து இந்த பூமிக்குரிய நல்ல வாழ்க்கையாகட்டும், உயர்வாகட்டும், ஒரு நல்ல பொசிஷன் ஆகட்டும், ஒரு லாபகரமான பாதையாகட்டும், அல்லது வந்து தொழில மிகப்பெரிய வெற்றி ஆகட்டும், குடும்பத்துல வெற்றி ஆகட்டும், ஒரு ஆவிக்குரிய ஜீவத்துல வெற்றி ஆகட்டும், எல்லாத்தையும் தம்மில் அன்பு கூறுகிறவர்கள். யாரெல்லாம் இயேசு என்புகிறோம், யாரெல்லாம் பிதாவை நேசிக்கிறோம், யாரெல்லாம் பசுத்தாவை நேசிக்கிறோம், தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு அவர் வைத்திருக்க திட்டங்கள் மகா பெரியது. அதை வந்து என்ன சொன்னா நம்ம வந்து கண் காண முடியாது, நம்ம கண்ணில் பார்க்கல, காது நம்மளை கொடுத்து கேட்கல. மனுஷனுடைய இருதயங்கள் நம்முடைய இது மைண்டுக்கு எட்டாத ரீதியில நம்மளாம் அப்படி கால்குலேஷன் போட முடியும். நம்முடைய கால்குலேஷனுக்குலாம் அப்பாற்பட்ட காரியம். நம்ம இப்போ இன்னைக்கு இருக்க நம்ம காரியம் நம்ம ஒரு கால்குலேஷன் போடுவோம். ஒரு தொழில் ஆரம்பிச்சா இவ்வளவு முதலீடு செஞ்சா அதை நடத்த இவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட் போட்டா இவ்வளவு லாபம் கிடைக்கணும். ஆனா அதுக்கெல்லாம் எட்டாத காரியத்துல தேவன் வந்து நம்ம ஆசீர்வதிக்க அடியா இருக்கிறாரு. அது குடும்ப காரியங்களாகட்டும், தனிப்பட்ட காரியங்களாகட்டும், தொழில் காரியங்களாகட்டும், அல்லது வந்து ஒரு சரீரப்பரமான சுகமாகட்டும், எல்லாவற்றையும் தேவன் வந்து ரெடியா இருக்கிறார். ஆனா நம்ம ஒரே காரணம், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ, எந்த ஒரு ஆசீர்வாதம் ஒரு கண்டிஷனோட தான் வந்திருக்கு பாருங்க. நாம் தேவனை எவ்வளவா நேசிக்கிறோமோ அந்த ரேஷியோட தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. தேவன் நம்ம எப்படி பார்க்கிறோம் அந்த ரேஷியோட தான் இருக்கிறது. பாருங்க, தேவனை நம்ம எப்படி அன்பு கூறுகிறோம், எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு தாங்க ரெடியா இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் கூட மாட்டாரு. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாவற்றையும் எதிர்காலம், நல்ல சிறப்பான எதிர்காலத்தை வைத்திருக்கிறாரு. அப்ப நாம் தேவனை நேசிக்க ஆரம்பிச்சோம்னா வேதத்தை நேசிப்போம். தேவனை நேசிக்காதான் ஒழுங்கா சபைக்கு போவோம். நாம் தேவனை நேசிக்க ஆரம்பிச்சா ஒழுங்கா ஜெபம் பண்ணுவோம், ஒழுங்கா உபவாசம் பண்ணுவோம். கர்த்தருக்கு நமக்குள்ள உறவு வந்து இன்னும் அதிகமா ஐக்கியமா இருக்கும் பாருங்க. அப்ப நாம் எந்த அளவுக்கு நேசிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது கர்த்தர் வந்து அந்த நாம் தேவனை நேசிக்கிற அந்த அன்புக்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். நாம் தேவன் மேல வைத்திருக்கிற அன்பை காட்டிலும் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு கோடி மடங்கு பெரிய அன்பு பாருங்க. அந்த அன்பு இருக்கிறனாலதான் அவர் சொல்றாரு, உன்னோட எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படாத, நீ வந்து செய்ய வேண்டியதை செய், நீ என்னில் அன்பு கூறு, என் வசனத்தை கைக்கொள், என்னோட கற்பனை கைக்கொள். நான் ஆதி முதல் தேவன் அன்பாக இருக்கிற தேவன் தான். ஆதியில ஆதாம் எப்படி நேசிச்சனோ அதே தான் ஆபிரகாமை நேசிச்சேன். ஆபிரகாம் எப்படி நேசிச்சனோ அதே மாதிரிதான் என்ன பண்றேன், ஏனோக்கையும் நேசிச்சேன். எனக்கு எப்படி நேசிச்சதா தாவீதையும் நேசிச்சேன், தானியேலையும் நேசிச்சேன், இன்னைக்கு பவுலையும் அப்படிதான் நேசிச்சேன். அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் நேசிக்கிற தேவனா இருக்கிறாரு பாருங்க. அவரோட அன்பிலும் எந்த ஒரு குறைவும் கிடையாது, எந்த ஒரு மாறுதலும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது பாருங்க. அப்ப தேவனை குறிச்சு ஒரு பார்வை தான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது பாருங்க. அப்ப தேவன் நாம் அவரிடத்துல அன்பு கூறுகிற நமக்கு வந்து தேவன் வந்து அவர் நேசிக்கிறதுக்கு வந்து உண்மையா இருக்கு. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம கடைசியாக வாச்சு பாக்குறோம் பாருங்க. இதே வசனத்தை வந்து தீர்க்கதரிசனம் ஒரு இடத்துல இருக்கு பாருங்க. ஏசாயா 64 இருக்கிறது பாருங்க. 64:4 போட்டு பாருங்க. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவரை நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை,
அவைகளை கண்டதும் இல்லை என்ற பாருங்க. இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர்ல தேவன் வந்து என்ன பண்றாரு, உங்களுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தேவ சமூகத்தை காத்திருக்கிறவர்களுக்கு, தேவனுடைய அன்பை மையப்படுத்தி அன்பை சார்ந்து அன்பில் நின்று காத்திருக்கிறவர்களுக்கு உலக தோற்றத்துக்கு முதல்ல கர்த்தர் செய்ய போற காரியங்கள்லாம் பாருங்க, ஒருத்தரோடு கேட்டது கிடையாது, அது செவியார உணர்ந்ததும் கிடையாது, என்ன பண்றாரு, அவைகளை கண்டதும் கிடையாது. அதான் சொல்றாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் ரெடியா இருக்கிறாரு. நீங்கள் அன்பை காண்பிக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் இதுதான், அன்பை நடந்து கொள்ள வேண்டும். அன்பை நேசிக்கிறவங்க தேவனை நேசிக்கிறான். அன்பை நேசிக்கிற தேவனுடைய கற்பனை கைகொள்றான். அன்பை நேசிக்கிற வேதத்தை நேசிக்காம இருக்க முடியாது. அன்பை நேசிக்கிற ஜெபம் பண்ணாம இருக்கவே முடியாது பாருங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த அன்புங்கிறது இது ஒரு கேரக்டர் மட்டும் கிடையாது. அன்புங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தேடி தெரிகிற காரியமா இருக்குது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இரக்கமுள்ள தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவனுடைய அன்பை குறித்த காரியங்களை நான் பார்த்தோமே ஆண்டவரே. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்த அந்த அன்பு எங்களை முற்றிலும் ஜெயங்கிற காரியமா இருக்கிறது ஆண்டவரே. உங்கள் அன்புள்ள எங்களுக்கு ஆண்டவரே, எங்கள் எதிர்காலம் மிகப்பெரிய நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர், நல்ல சுகத்தை வைத்திருக்கிறீர், நல்ல ஒரு பலத்தை வைத்திருக்கிறீர், நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வைத்திருக்கிறீர், நல்ல ஒரு உலகப்புறமான வாழ்க்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, நல்ல ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை நேசிக்கிறோம். உண்மை இன்னார் என்று அறிந்து கொள்ள ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு தருவீராக. என்னுடைய கண்களை பிரகாசிக்க செய்யும். பரிசுத்தவான்களோடு கூட உன் அன்பின் அகலம் நீளம் நாங்கள் உணர செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உங்களை நேசிக்க உதவி செய்யும். இன்னும் அதிகமாக வேகத்தை நேசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. உமக்காய் எழுந்து பிரகாசிக்கிற ஆட்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். அருமையான வார்த்தைகள் மூலமா எங்களை ஆசீர்வதிங்க பாஸ்டர்.